இந்துக்கள் இப்போ வெளியில் வந்து போராடவும் ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் மாதிரி நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒரு இந்து பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டுவையும் புர்காவையும் எப்படி இவங்க ஒன்றா கருதுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் புர்கா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே யார் இருக்கா, ஆனா பெண்ணாக இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை வைத்து எவ்வளவு சினிமாலேயே பல காமெடி சீன்கள் வந்திருந்தது. இன்னும் பல இடங்களில் திருட்டு வழக்குகளில் கூட அப்படி வந்திருக்கிறதாக பல செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது 18 வயசில் இருந்ததை ஏன் 9ஆக குறைத்தார்கள்? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஊரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களையே சீரழித்த அந்த விஷயத்தையே நாங்கள் கண்டுக்கல, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுப்போமா அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே செயல்படுகிறது. இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். பாராளுமன்ற பேச்சு எதிரொலி, வக்பில் இருந்து தப்பிய திருச்செந்துறை கோவில். மாணவிகள் புர்கா அணிய தடையென்றால் பொட்டு வைக்கவும் தடை செய்வீர்களா? உச்சநீதிமன்றம் கேள்வி. மேற்கு வங்கத்தில் பணியில் இருந்த பெண் மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை, மௌனம் காக்கும் பெண்ணியக்கவாதிகள். பங்களாதேஷில் தொடரும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம். ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 9ஆக குறைக்கும் புதிய சட்ட திருத்தம் தாக்கல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சொன்னால் விரோதம் .com இணையதள ஆசிரியருமான திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன். முதல் செய்தியாக திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை, அது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த திருச்செந்துறையில் சில வருடங்களுக்கு முன்பு அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் என்ன ஒரு நியமனம் இருந்தது அப்படின்னா, ஏதாவது இடத்த வாங்குறதோ இல்லை விற்பதோ இருந்தால் முதலில் வக்பு வாரிய சட்ட அந்த வாரியத்தை அணுகி அவர்கள் என்ஓசி கொடுக்கணும். அதன் பிறகு தான் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போக முடியுங்கிற நிலை இருந்தது. இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரியான அந்த முறையெல்லாம் எடுத்துட்டோம், வக்பு வாரிய சட்டத்தை நீங்கள் அணுக வேண்டாம், பத்திரப்பதிவு துறைக்கு டைரெக்டாகவே நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நிலத்தை விற்கவோ வாங்கவோ நீங்கள் அந்த முறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பொழுது ஏதோ இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க போல இருக்குது, வேணும்னே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வராங்க அப்படிங்கிறத மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே இதனால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் முத்தலாக் தடை சட்டம் பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்தது. அதே போலவே இந்த வக்பு, அதாவது இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு 2024 சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு இந்த அரசு முடிவெடுக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. எப்பவும் போல் பாஜக இஸ்லாமியர்களை, இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவரை தனிமைப்படுத்துகிறார்கள், வெளிநாட்டவர் என்ற ஒரு இது பார்வையை அவர்கள் மீது, மக்கள் மீது அந்த பார்வையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே பாஜக வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்த பார்க்குறோம். இந்த பிரச்சனை எப்படி தொடங்கியதுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திருச்செந்துறையில் ராஜகோபாலுங்கிறவர் 2022 அவர்கிட்ட ஒரு 1.2 ஏக்கர் நிலம் இருக்குது, அது விற்கலான்னு போகிறார். போனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போனவுடனே, இது உங்கள் இடமா, நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வரணுங்க, இதெல்லாம் வக்ஃப் போர்டில் இருக்குங்க, நீங்கள் அதுக்கு சென்னையில் போய் வக்ஃப் போர்டில் போய் நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு. ஏன் இடத்துக்கு எதுக்குங்க நான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறப்ப தான், இல்லை இந்த இடத்துலலாம் வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, வக்ஃபு வாரியத்துலேயும் சொல்கிறாங்க, யோ ராஜகோபால் உன் இடம் இல்லையா, இந்த கிராமமே எங்களுது தான், இங்கே ஒரு கோயில் இருக்குது, அதுவே எங்கள் நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட சுந்தரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த கோயிலே வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. இதைத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த குறிப்பிட்டு சொல்கிறார். இப்போ அந்த குறிப்பிட்டு சொன்னதுனால
இப்பொழுது என்ன மாறி இருக்குது அப்படின்னா, அந்த இங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு வாரிய சேர்மேன் ஆரம்பத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சமூக வலைத்தளங்களில் போனீங்கன்னா தெரியும். கோயிலை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லலை, ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம்லாம் எங்களுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் முன்னால் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு, கோயில் நாங்கள் அப்படி சொல்லலையே அப்படின்னு ஒரு மாற்றி சொல்கிறார். எப்போ இந்த பாராளுமன்றத்தில் இதை தாக்கல் செய்த பிறகு. இப்போ கலெக்டரும் சொல்கிறார், தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வக்ஃப் வாரியத்தில் வாங்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு. இந்த வக்ஃப் வாரியம்னா என்ன, ஏன் இந்த சிக்கல் இப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பின்னால் போகணும். என்னென்னா 1923 அங்கங்கே தனித்தனியாக இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்கள முத்தவள்ளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முத்தவள்ளிகள்லாம் சேர்ந்து, அதாவது தர்ம அறக்கட்டளை, வக்ஃபு அப்படின்னா அது வந்து தர்ம அறக்கட்டளை அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி இந்த முத்தவள்ளிகள் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் இந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுல பல ஊழல்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு வந்து ஒரு பாடி வேணும், அப்போ தான் இதை வந்து கிராஸ் செக் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அப்போ வந்து முசல்மான் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது ஆக்ட் படி என்னென்னா நீதிமன்றம் தான், அதாவது லோக்கல் நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகளில் நீங்கள் இது மாதிரி நாங்கள் இந்த முத்தவள்ளிகள்லாம் சேர்ந்து இந்த நிலத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், இதுக்கான ரெண்ட் இதெல்லாம் வருது, இதான் அக்கௌண்ட்ஸு அப்படின்னு சொன்னோடனே ஓகே, இந்த வருஷத்துக்கு அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டியா, வரவு செலவு கரெக்டாக இருக்குதா, ஓகே, இப்போ நீ இதை மெயின்டைன் பண்ணலாம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும். ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி, இது நான் சொல்கிறது 1923. அதுக்கப்புறம் 1954 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். சுதந்திரம் அடைஞ்ச உடனே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் சுதந்திர காலத்திலேருந்தே இஸ்லாமியர்கள் மீது ஒரு பாசம் அவங்களுக்கு உண்டு. இது வந்த பிறகு அவங்களுடைய ஓட்டுகளையும் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக சில விஷயங்களை கொண்டு வரப்போ வக்ஃப் ஆக்ட் அப்போ தான் கொண்டு வராங்க. அதில் ஷரத்து 11 படி பல விஷயங்களை அவங்க மாற்றுறாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜமாத்தே உலேமாக்கள் இருக்குது, தியோபந்த் இருக்குது, இதில் நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் வக்ஃப் போர்ட்லேயே வர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஏற்கனவே இருந்ததில் எப்படி இருந்ததுன்னா, எல்லா விதமான இஸ்லாமிய பிரிவுகளும் அதில் இருக்கலாம், அப்படி தான் இருந்தது வக்ஃப் போர்டில். ஆனால் இவங்க வந்த பிறகு நீ இதில் ஜமாத்தே இதில் இருந்தியா, அகமதியா அந்த இதில் இருந்தியா, தியோபந்தில் இருந்தியா, அப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து, ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் காங்கிரஸிடம் ரொம்ப இணக்கமாக இருந்தன, தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள்னு சொல்லி இதை வந்து அவங்க ஒரு ஆர்டிக்கலில் அதை கொண்டு வருது காங்கிரஸ். அது இந்த அமைப்புகளை சாதகமாக வைத்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டுமே வக்ஃப் போர்டில் வைக்கிறாங்க. பிறகு சச்சார் கமிட்டி வருது. அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, 4,29,000 ரிஜிஸ்டர்டு வக்ஃபுகள் அப்போ இருந்தது. இதில் என்ன கூத்துன்னா, இதில் பெரும்பாலான சொத்து யார்கிட்ட இருந்ததுன்னா தர்காக்கள் வழிபாடு செய்கிறவங்கள்ட்டையும் அங்கங்கே சின்ன சின்னதாக மசூதி வச்சுருந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் காம்போசிட் கல்ச்சர், அதாவது அவங்க இந்துக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இங்கே நம்ம இதில் லெப்பை, ராவுத்தர் இது மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இந்த சொத்துக்கள் அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் உள்ளிட்டவர் இந்த வக்ஃபில் இந்த சேஞ்சு பண்ண உடனே தியோபந்த் இது மாதிரி அடிப்படைவாத அமைப்புகளில் மெம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடமே அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வராங்க. இந்த சேஞ்சஸ் பண்ண உடனே இதை ஃபஸ்ட்டு யாரா ஆதரிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் அட்வொகேட் சவுகத் அலி அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதே நமக்கே ஆச்சரியமாக என்னென்னா, பாகிஸ்தானில் இருந்த ஜெனரல் அயூப், ஆஹா அற்புதமான ஒரு திட்டத்தை நீங்கள் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கீங்களே, இதை நாங்கள் அமுல்படுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணால், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷனோட யார் அலைனாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வக்ஃபு சொத்துக்கள் போகிறது மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வக்ஃப் போர்டே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. அவர் யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த வக்ஃப் வாரியத்தில் இடம். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் பாகிஸ்தான் இந்த இதில் ஆப்கானிஸ்தானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் வச்சுருந்தோம். இங்கே எப்படி தியோபந்தெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜிகாதி ஆக்டிவிட்டிக்கு இந்த பணத்தை எல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள். இப்போது இதில் சேஞ்சஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் நினைக்கிறாங்க, அரசும் ஏன் நினைக்குது அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து அப்போவே நடந்தது. அதுக்கப்புறம் அது அப்போ தான் நடந்ததா அப்படின்னா அடுத்தடுத்து பல சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே வருது. என்னென்னா 1995 கூட ஒரு வக்ஃபு சட்டத்தை மாற்றுகிறார்கள். அதுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னா,
வக்ஃப் வாரிய சொத்து தொடர்பான பிரச்சனைகளை முடிவெடுக்கக்கூடிய இது வந்து உரிமையியல் கோர்ட்டுகளுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. கணக்கெடுப்பு செலவு இதை வந்து வக்ஃப் வாரியத்தால் நியமிக்கப்பட்ட முத்தாளிகளுக்கு உண்டு, அவங்களுக்கு செலவை வக்ஃப் வாரியத்துலேயும் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் எங்கெங்கே இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். கணக்கெடுப்பு நிதி வக்ஃப் வாரியத்தின் வருமானத்திலிருந்து வழங்கப்படும், இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1995 படி என்னென்னா, வக்ஃப் சொத்துன்னு அறிவிக்கப்பட்ட இடங்களில் தற்போது எந்த பணி நடந்தாலும் அது வக்ஃபுக்கே உரியது. அது வேறு யார்கிட்டயாவது இருந்தால் கூட அது வக்ஃபுக்கு தான் சொந்தமானது. வக்ஃபு பிரச்சனையில் வந்து தீர்க்க வந்து வக்ஃபு தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கே போக முடியாதுடா, ஃபைனல் அதான் அப்படிங்கிறத முடிவு. அதுக்கப்புறம் என்னென்னா திரும்ப 2013 ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே என்னடான்னா, வக்ஃபு சொத்துக்களை குத்தகை பெற்றவர்களுக்கு குடியிருப்பை வெளியேற்றுவதில் வக்ஃபு தீர்ப்பாயம் அதுதான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃபுகளை உருவாக்க அனுமதிக்கப்பட்டனர். இப்போ இங்கே தான் இருக்குது. இப்போ கனிமொழி கேள்வி கேட்டாங்கல்ல, HRNCயிலே ஒரு இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா, அதாவது கோயில் சம்பந்தமான விஷயங்களிலே கிறிஸ்தவர்களை அனுமதிப்பீர்களா, வக்ஃப் வாரியத்தில் இந்துக்களை நீங்கள் கொண்டு வர பார்க்கிறீர்களே அப்படின்னு 2013 இந்த இதை இவங்களே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுக்க ஆகும் செலவு மாநில அரசின் செலவாக மாற்றப்பட்டு இருக்கிறது. எப்படி இது வரைக்கும் வக்ஃபு வாரியத்துக்கு இருந்த செலவை கவர்மெண்ட் என்ன பண்ணி, ஏன்னா அடுத்து வந்த அரசுகள் வந்து இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக நான் அடித்து விட்றேன். இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறப்ப எப்படி மானியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி வக்ஃபில் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ சொல்லுப்பா, செய்யறதுக்கு தான் அந்த அரசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆவணங்கள் இல்லாமலே மத பயன்பாட்டுக்கு பண்ணுதுன்னா அது வக்ஃபு சொத்து அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் திருத்தம் கொண்டு வராங்க. ஒரு சொத்து வந்து வக்ஃபு சொத்தா இல்லையா என்ற அதிகாரம் உட்பட வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்பட்டது. இதுதான் இருக்குது. இதனால் என்னென்னா, என்கிட்ட ஒரு ஆவணம் கூட இல்லை, ஆனால் அப்போலேருந்து நாங்கள் இங்கே முஸ்லீம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தாங்கன்னா, அப்படியா அப்போனா அது வக்ஃபு சொத்து தான் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. இப்போ இந்த 2024 தான் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அந்த சேஞ்சஸும் அவங்க பெரிய டிராஸ்டிக்காலாம் பண்ணல, ஒரு சின்ன சின்ன சேஞ்சு தான் பண்ணுறாங்க. அதுவே இவர்களுக்கு ஏன் இவ்வளவு புளிய கரைக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து வக்ஃப் வாரிய சொத்துக்களையும் ஆய்வு செய்து முடிவெடுக்கும் பொறுப்பு கலெக்டருக்கு. இப்போ அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, திருச்செந்துறையில் NOC வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. இஸ்லாமியர்கள் மட்டுமே வக்ஃபுகளை உருவாக்க முடியும். வக்ஃப் வாரிய தீர்ப்பாயங்களில் நீதித்துறை தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நடக்கிறது, வேலை சீக்கிரம் நடக்கிறதுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு கேஸ் நடந்ததுன்னா 6 மாதத்துக்குள்ளார அந்த இதை முடித்து தீர்ப்பே வழங்கணும் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. மதம் தொண்டு இது சம்பந்தமாக மட்டும்தான் வக்ஃபு சொத்துக்களை இனிமேல் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சேஞ்சு. இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ரெண்ட் வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, இந்த விஷயங்களெல்லாம் இது ஒன்றும். இதற்காக வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ டெக்னாலஜின்னு வந்துட்டால் அதில் டிரான்ஸ்பரன்சி வந்துடும். இப்போ எப்படி இங்கே ஆதார் கார்டுன்னு வரப்போ பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். அது இவங்களுக்கு இப்பொழுது பிரச்சனையாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து அடுத்தது தான், மத்திய மாநில வக்ஃபு வாரியங்களில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமிய மதத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் வக்ஃபு வாரியத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். அதுவும் பெரிய சிக்கல். ஏன்னா ஷியா சன்னி இது வந்து இந்திய லெவலில் இருக்குது. இப்போ இன்னொரு தகவல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, உத்தரப்பிரதேஷ் பீகாரில் ஷியாவுக்குன்னே தனியாக வக்ஃபு போர்டும் தனியாக இருக்கிறது, தனியாக இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு ராவுத்தர், லெப்பை, பட்டாணி இது மாதிரி நிறைய பல பிரிவுகள் இருக்குது. இந்த எல்லா பிரிவுகளுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய வக்ஃபு அந்த கமிட்டியில் வந்து இன்ஃப்ளூயன்சிங் செய்யக்கூடிய, அதாவது யார் ஓட்டை திருப்பி நம்ம பக்கம் கொடுப்பாங்களோ அவங்களுக்குத்தான் அரசு அவங்கள வந்து ஆதரிக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அது குறிப்பாக அடிப்படைவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் அதோடைய தலைவராக இருக்கிறார். இப்போ தலைவராக இருக்கிறக்கூடிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு இப்போ வக்ஃப் போர்டில் இருக்கிறவர். வாரியம் அமைந்துள்ள மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பியும் அதில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ஃபு வாரியங்களை இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். இஸ்லாமிய ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து பறிக்கப்படுவது தடுக்கப்படும்.
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை இது வந்து பாரு ஜமாத்துக்கு தான், இது வக்ஃபுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்தாலும் சொத்தை பிடிக்கும். அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ சிக்கல் எங்கெல்லாம் இருக்குங்கிறது, எதற்காக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்ம பார்க்குறோம் ஹஜ் கமிட்டியில் இருக்கிறவங்க இப்பொழுது ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல இஸ்லாமிய அமைப்புகளை சூஃபி நம்ம ஸ்ரீ டிவிலே பேசியிருக்கோம், அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது போன்ற பலர் இப்பொழுது இந்த ரிஃபார்ம், இது ஏதோ 2024 பாஜக கொண்டு வந்துருச்சு அதனால் அப்படிங்கிறதுல, இதற்கு முன்பும் பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த திருத்தங்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து எல்லா இஸ்லாமிய உட்பிரிவுகளும் அதில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிற வகையில் இப்பொழுது இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து அது ஜாயிண்ட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்குது. அதில் டிஸ்கஷன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட 20 பேர் அதில் இருக்காங்க. பாஜகவை தேஜஸ்வி சூர்யா கூட அதில் இருக்கிறாரு, ஜெகதம்பிகா பால் அதில் இருக்கார், நிஷாந்த் துபே இருக்கார், ஓவைசி இருக்கிறாரு, ஆண்டிமுத்து ராசா, அதாவது இந்து மதத்தை கேவலமாக பேசி இஸ்லாமியர்களுக்கு கொடி பிடிக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா உட்பட அந்த அமைப்பில் இப்போ அமைப்பில் இருக்காங்க. இவங்கெல்லாம் முடிவு செய்து இதை கொண்டு வருவாங்க. இது எப்பொழுது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பல உட்பிரிவுகளே இதை வந்து கோரிக்கையை வைச்சது இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது நியாயம் கிடைக்கும் என்று நாமும் எதிர்பார்க்கிறோம். இந்தியாவில் வந்து இந்த ஹிஜாப் அணிவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. மாநில அரசு வந்து மத்திய அரசை அணுகியது, அப்புறம் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்தாங்க. ஒரு வழியாக அதற்கான தீர்வு வந்து இன்னும் எட்டாத நிலையிலேயே தான் இருக்கிறது. ஏன்னா மாறுபட்ட கருத்துக்களையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ செய்தி என்னென்னா, மகாராஷ்டிரா மும்பையில் ஒரு கல்லூரியில் சில பெண்கள் ஹிஜாப் அணிந்து வந்திருக்காங்க. அப்போ கல்லூரி நிர்வாகம் தடை விதிச்சிருக்கு. அப்போது அவர்கள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அப்போது அவர்கள் அந்த வழக்கில் அட்டன் பண்ண நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தடை விதிக்க முடியாது. சுதந்திரம் பெற்று 70 ஆண்டு காலத்தில் இன்னும் இது போல தான் இருக்கிறதா? அப்போ ஹிந்து பெண்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தடை விதிப்பீங்களா அப்படின்னு நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? நீதிபதிகளுடைய நோக்கத்தை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இது போன்ற வினோதமான தீர்ப்புகளை நம்ம விமர்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இதே போல் ஹிஜாப் பிரச்சனை வந்தது. அது சம்பந்தமாக போராட்டங்கள் வெடித்தன. அதில் குறிப்பாக 8 மாணவிகள் அவங்க பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய கேம்பஸ் அந்த அமைப்பு மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய அவர்களால் தூண்டப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியும். அது சொன்னது மாதிரியே கர்நாடகா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னது. அது பள்ளி நிர்வாகம் என்ன அங்கே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் யூனிஃபார்ம் என்னவோ அதுதான் அணியணும்னு சொன்னது. பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் வெவ்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. இது அடுத்த உயர் அமர்வுக்கு மாற்றினாங்க. அது இப்போது வரை ஷெட்யூல் ஆகாமல் இருக்குது. இன் மீன் டைம் இது நீங்கள் சொல்கிறதும் மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு, காலேஜில் நடந்திருக்கு. இந்த உடுப்பி பிரச்சனை வரும் பொழுதே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜிலே கூட ஏப்ரனே, அதாவது சர்ஜரிக்கு போகிறவங்க அதுலேயே நாங்கள் வந்து புர்கா மாதிரியான ஒரு ஏப்ரன் போட்டுப்போம் அப்படின்லாம் மாணவிகள் 7 பேர் சைன் பண்ணி எங்களுக்கு அந்த அனுமதியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதே காலகட்டத்திலே பல நாடுகள் ஹிஜாபுக்கு தடை விதிக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். ஸ்ரீலங்கா உள்பட நம்ம பார்க்குறோம். ஃப்ரான்ஸில் குறிப்பாக நிறைய இஸ்லாமிய தாக்குதல்கள் அங்கே வரும் பொழுது அவர்களே அந்த இதை ஒன்று மதர்சாவின் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க, அடுத்தது புர்கா அணிய தடை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. 95% இஸ்லாமியர்களே இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கூட புர்காவுக்கு தடை வச்சது. இது வந்து பிற்போக்கானது அப்படின்னு சொன்னது. இன்னொன்று, இஸ்லாத்திலே இது கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்கும் சொல்லலைன்னு கோட் பண்ணியே தான் இந்த நாடுகளும் புர்காவுக்கு தடை வைத்து இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இது போன்ற இது வந்து அத்தியாவசியம், இது வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நீதிமன்றமே எப்படி கருதுது அப்படிங்கிறது நமக்கு தெரில. அதை விட கூட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக வைக்கக்கூடிய பொட்டு, அந்த இந்து பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டுவையும் புர்காவையும் எப்படி இவங்க ஒன்றா கருதுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில.
இப்போ நீங்கள் புர்கா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே யார் இருக்கா, ஆணா பெண்ணா இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை வைத்து எவ்வளவு சினிமாலேயே பல காமெடி சீன்கள் வந்திருந்தது. இன்னும் பல இடங்களில் திருட்டு வழக்குகளில் கூட அப்படி வந்திருக்கிறதாக பல செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உருவத்தையே மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் நெத்தியில் பார்த்தாலே தெரியக்கூடிய திலகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எப்படி ஒன்றாக இவர்கள் கருதுகிறார்கள் அப்படிங்கிறது தெரில. இன்னொன்று, இது மாணவிகள் இப்படி வச்சா நீங்கள் விடுவீங்களா அப்படின்னா, மாணவர்களும் விபூதியோ குங்குமமோ வச்சுக்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று விவரமாக கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, அவர்கள் பெயர்களை வைத்தாலே கண்டுபிடித்துள்ளாமே அவர்கள் மதம் என்ன என்று. இதற்கு மேல் இன்னும் ஏன் கட்டுப்பாடுகள்? அதாவது அந்த நிர்வாகம் இவன் முஸ்லீமு, அதனால் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த முடிவை எடுத்திருப்பதாக நீதிமன்றமே சொல்லுது. அதாவது பல விஷயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக நீதிமன்றங்கிறது போய் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை நம்ம சொல்லிட்டா நாளைக்கு பேப்பரில் நம்மளை பற்றின வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு உட்பட நமக்கு தெரியல. ஹெட்லைன்ஸுக்காக பல தீர்ப்புகள் சொல்லப்படுகிறதா என்றே நமக்கு தெரியவில்லை. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது எப்படி ஒரு நேரத்தில் மும்பையில் குண்டு வெடிப்பு நடந்த பொழுது காங்கிரஸ் புதுசாக ஒன்று கண்டது, இந்து டெரர்னு ஒன்று கண்டுபிடிச்சது. எல்லாரும் பாகிஸ்தானுடைய ஹேண்ட் இருக்குது, இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் 10 இடங்களில் இதே போல் குண்டு வெடிப்பு நடந்திருக்கும், 10 பேர் அங்கேருந்து வந்து அங்கங்கே குண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லும் பொழுது புதுசாக இந்து டெரர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுபோல் புர்கா அணிவதையும் நீங்கள் நெத்தியில் திலகமிடுவதையும் ஒன்றா பார்க்கும் பொழுது, பாரு அவன் அப்படி செஞ்சானா இவனும் இப்படி செய்கிறானே, இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துவது போல தான் தெரிகிறது. இப்போ இதை காரணங்கள் ஏற்கனவே பல கிறிஸ்துவ நிறுவனங்களில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இப்போ இதை இன்னும் அவர்கள் லாவகமாக கோர்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா கோர்ட்டு, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு, மகாராஷ்டிராவோட இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை காரணம் காட்டியே பல இடங்களில் தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏற்படுத்தி கொடுத்துறது இந்த அப்சர்வேஷனால் ஏற்படுத்தி கொடுத்தது யார்? நீதிமன்றம்ப்பா. மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் வரத்துக்கு யார் காரணம்? நீதிமன்ற தீர்ப்பு தான் அப்படி ஆரம்பித்து வச்சதுங்கிறது. பிறகு இவ்வளவு அவசரமாக தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஜட்ஜை பற்றி சொல்லுது. இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இதை ரெண்டுமே எப்படி ஒன்றா பார்க்குறாங்கன்னு. பல இஸ்லாமிய கண்ட்ரீஸே வந்து தடை வைத்த ஒரு இதுக்கு இது அத்தியாவசியம் எப்படின்னு இந்த நீதிபதிகள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வியப்பாக இருக்கிறது. இது தீர்வு என்பதை தாண்டி இது இன்னொரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. மூன்றாவது செய்தியாக, மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலின் போதும் பார்த்தோம், பாராளுமன்ற தேர்தலின் போதும் பார்த்தோம், பல்வேறு ஜனநாயக படுகொலை நடந்ததுன்னு சொல்லலாம். பல குறிப்பாக பிஜேபி காரியகர்த்தாஸ் அவங்க நேதாஸ் எல்லாம் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள்ங்கிற செய்தியை தொடர்ந்து பார்த்தோம். நீதிமன்றமே கண்டிப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தது, என்ன நடக்குது அங்கேங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. 31 வயதுடைய மதிக்கத்தக்க ஒரு ஜூனியர் டாக்டர் ஆர்கே கார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர்கள் வந்து செமினார் ஹால், அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளே இருக்கிற செமினார் ஹால்லேயே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ரேப் மர்டர் மாதிரி தான் தெரியுது. அந்த கொலையிலையுமே ஒரு மர்மமான முறை இருக்கிறதாக சந்தேகப்பட எழுப்பியிருக்காங்க. பிஜேபி, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வந்து பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றத்தை முன் வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே சந்தேஷ் காலியில் நடந்தது தெரியும். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவருக்கு டிஎம்சியில் ஒரு உறுப்பினராக இருக்காங்கிறத தாண்டி அவர் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக ஆளும் அரசு என்னென்னலாம் செய்தது, கடைசியாக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம ஷாஜகான் ஊர்லேயே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கொடுமை. ஆனால் அது குறித்து பெண்ணியக்கவாதிகளோ மனித உரிமை பேசக்கூடியவர்களோ பெண்களுக்கு ஒரு அநீதி என்றால் நாங்கள் பொங்கி எழுவோன்னு சொல்லக்கூடிய யாருமோ அது சம்பந்தமாக எந்த கருத்தும் பெரிய அளவு சொல்லவில்லை. இந்த கேண்டில் மார்ச், சேவ் விமன்ஸ் ரைட்டு அப்படின்லாம் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தலைங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களையே சீரழித்த அந்த விஷயத்தையே நாங்கள் கண்டுக்கல, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டு போவோமா அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே செயல்படுகிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி அங்கே நடப்பது ஒரு காட்டாட்சி அப்படிங்கிறது பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த குறிப்பாக இந்த சந்தேஷ் காலியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு
நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாநில அரசிட்ட நீதி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்க கவர்னரை பார்த்து மனு கொடுக்க வரக்கூடிய அந்த விஷயத்துக்கே கூட தடை விதித்தது அந்த அரசு. மாறாக இவங்க செட்டப் பண்ணி கவர்னர் அலுவலகத்தில் ஒரு பணி செய்த ஒரு பெண் வந்து கவர்னர் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கவர்னர் மேலேயே வழக்கு பதிவு செய்த ஒரு வித்தியாசமான மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம நினைக்கிறோம் தாயுள்ளம் பெண்கள்லாம், அதாவது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட கஷ்டம் அவங்களுக்கு தானே புரியும். அப்படிலாம் பல உருட்டுகள்லாம் பல பேர் உருட்டுவாங்க. பெண் தான் ஆட்சி செய்கிறார், இதாக இருக்குது, என்ன மாதிரியான ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஆகவே இந்த பெண் டாக்டருக்கு குறிப்பாக பிஜி செஸ்ட் ஃபிசிஷியன் அவங்க படிக்கிறாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி செமினார் ஹாலில் அவர்கள் கற்பழித்து மிக கொடூரமாக சித்திரவதைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது. எங்கெங்கெல்லாம் கட்டு அவங்க உடம்புல இருக்குது, எவ்வளோ கொடூரமாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் காட்டுது. அந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுது வேறு விதமாக இருக்குது. எப்படி ஒரு ஜிகாதியுடைய மர்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கும் பொழுது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இமீடியட்டாக இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த பேட்டர்ன் ஆஃப் மர்டர் அப்படிங்கிறது ஜிகாதி மர்டருக்கான அனைத்து கூறுகளும் அதிலே இருக்குது. வாயில் வெட்டியிருக்காங்க, விரல் நுனியை வெட்டியிருக்காங்க, பின்மண்டையில் வெட்டியிருக்காங்க, பல இடங்களில் வெட்டுப்பட்டு இருக்கிறது. அதாவது 24க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு இருக்கணுங்கிறதுலாம் ஒரு கணக்கு சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு அதை தாண்டியே உடம்புல கீறல்கள் வெட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறித்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் அதை வந்து சூசைடுங்கிறது மாதிரி எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டமாக இருக்கிறது. உண்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு எங்கள் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு எங்கே பிரச்சனைனாலும் ஓடோடி செல்பவர் யாருன்னா ராகுல் காந்தியும் அவங்க சகோதரி பிரியங்கா காந்தியும். அத்ராஸ் தலித் பெண்ணுக்கு எதிராக அப்படி நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லிலாம் உருட்டினாங்க. எலெக்ஷனுக்கு முடிந்த பிறகு அவங்க வந்து ஏழை பங்காளருங்கிறத தாண்டி பெரிய பெரிய பணக்காரங்க செலிபிரிட்டிக்கு தான் அவங்க குரல் கொடுப்பாங்க. எப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயா பச்சனுக்கு ஆதரவாக சோனியா காந்தி களத்தில் போச்செல்லாம் பார்க்குறோம். தங்கர் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு பெண் எம்பியுடைய இதையே அவர் அசிங்கப்படுத்தி விட்டார். எம்பிக்கு இருக்கக்கூடிய உரிமையை வந்து குரல் வலையை அவர் நெரிக்கிறாரு, அவங்கள பேச விட மாட்டேங்கிறாரு, அவங்களை துச்சமென நினைக்கிறார். ஒரு செலிபிரிட்டி அவங்க இவ்வளோ வருஷமாக எம்பியாக இருந்திருக்காங்க, இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்கள துச்சமாக நினைக்கிறார். யார்? அந்த மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு குரல் கொடுக்க இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தயாராக இல்லை. மாறாக ஜெயா பச்சனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால்னா ஏழை பங்காளன், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுவும் தன்னை வந்து ஒரு பிரதமர் அளவுக்கே இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. பிரைம் மினிஸ்டரை விட தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க இப்போ செலிபிரிட்டி இது மாதிரி பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. 356 பிரிவின் கீழே வந்து ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருந்தால் கூட இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு பல நேரங்களில் இதை வந்து தடுத்துடலாம், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட இது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக. இன்னொன்று, ஏற்கனவே காங்கிரஸினால் இது போன்ற பாஜக ஆட்சியே கலைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத நட்டி நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு நினைக்குதான்னு தெரில. ஆனால் இதற்கு விலையாக எத்தனை உயிர்களை கொடுப்பது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த காட்டாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மக்களால் 300க்கும் மேற்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தான் ஷேக் ஹசீனாவை. ஆனால் அங்கே மிக கொடூரமான உணர்ந்திருக்கு. ஆனால் நம்ம என்னென்னா இது சட்டப்பூர்வமாக கேட்குறோம். 356ன்னு ஒன்று நீக்கலாம். இது மாதிரி மக்களுக்கு அங்கே சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னா கலைக்கலான் இருக்குது. இதை ஏன் மத்திய அரசு யோசிக்கக்கூடாது? உள்துறை அமைச்சகம் ஏன் இதை 356 அங்கே அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. 4வது செய்தியாக பங்களாதேஷில், நம்ம அண்டை நாடான பங்களாதேஷில் கடந்த 5ஆம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுகிறது. அவர்கள் இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க சார்.
இப்போ தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படுவதாக இந்திய பத்திரிகைகளில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்திய பிரதமர் அவர்களுமே புதிதாக இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு முகமது யூனுஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான குறிப்பாக இந்துக்கள் புத்திஸ்டோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து அங்கு கலவரங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. முன்னாள் ப்ராசிக்யூட்டராக இருந்த டுரின் அஷ்ரஃப் அவர்களுடைய அந்த தலைமுடியை கூட மலிச்சிட்டதாகவும் அவர்கள் வீடு தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சொன்னது மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபுனல் அந்த இதில் இருந்தவங்க சீஃப் ப்ராசிக்யூட்டராக இருந்தவங்க டுரின் அஃப்ரோஸ் அவங்க சில ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அது அத்தென்டிசிட்டியோடு இருக்குங்கிறது இல்லைன்னு அந்த செய்தி குறிப்பிலேயே வேறு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட இது அப்படின்னா நடந்திருக்காதா அப்படின்னா இல்லை. ஏன்னா நிலேகுமார் பிஸ்வாஸ் அப்படிங்கிற இவர் ஒரு மாணவ சங்க தலைவராக இருக்கிறார். அவர் இந்த மாணவர்கள் ஆரம்பத்தில் போராடுறாங்க இல்லையா, அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு ஷேக் ஹசீனாவை அப்புறப்படுத்துவதற்காக போராடுகிறார். சூப்பர். ஆனால் அந்த போராட்டத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன, சதி என்னன்னு தெரியாமலே இவரும் இந்த பியர் குரூப் டெண்டன்சிம்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது. அவனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது. ஆனாலும் 1.5 லட்சம் பேர் திடீர்னு சேர்ந்துருக்காங்களே, அப்படின்னா இது பெரிய இதாக தான் இருக்கும். நம்மளும் போய் கலந்து போகணும், போயிட்டு சோறு கட்டிகிட்டுலாம் போயிட்டு வந்தவனா இருக்கான். அதுக்காக இந்த போராட்டத்தை நான் கிண்டல் பண்ணல. தார்மீக ஆதரவு ஒரு சில விஷயத்துக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது என்னன்னு தெரியாது. அதுதான் பியர் குரூப் இந்த டெண்டன்சிங்கிறது, ஆட்டிடியூடுங்கிறது. அது மாதிரி இந்த மாணவருக்கான இந்த உரிமைக்கான இது போராட்டம் தானே அப்படின்னு சொல்லி இந்த நிலேகுமார் பிஸ்வாஸ் போன்றவர்கள்லாம் கலந்துருக்காங்க. இப்போ என்னடான்னா அவர் ஆள் தெரியல, காணலை அப்படின்னு வீட்டிலேருந்துலாம் சொல்கிறாங்களா. அவருடைய சமூக வலைதளங்கள்லேருந்து நான் இப்படி எதிர்பார்க்கவில்லை, இந்துக்கள் இங்கே சேஃபாகவே இல்லை அப்படின்னு அவர் பதிவிடுகிறார். இன்னொன்று, அவர் வாயை திறந்தாலே செக்குலர் தான், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பேசுவார், பாடுவார். ஒரு ராகுல் ஆனந்தா அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே நம்ம இந்த டிஎம் கிருஷ்ணா இருக்கார்ல இங்கே இருக்கிறவர், அது மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ராகுல் ஆனந்தாவும் டிஎம் கிருஷ்ணாவும் ஒன்று தான். இவர் திடீர்னு நான் லுங்கி கட்டிக்கிட்டு கூட கர்நாடிக் மியூசிக் பாடுவேன்னா அது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான ஆள். பார்த்தானுங்க, சரி நம்ம ஆளுகள் தானே போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே போராட்டத்துக்கு பின்னால் இஸ்லாமிய அடிப்படைவாதம் இருக்கிறதுங்கிறத மறந்துட்டார். அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு நீ செக்குலர் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தலைவனுக்கு தெரியல. வீட்டை அதாவது 100 ஆண்டுகள் பழமையான வீடு, பரம்பரையாக பெரிய மியூசிக் இதில் இருந்தவங்க அந்த வீட்டை கொளுத்திட்டான். சரி, அங்கே 3000க்கும் சுச்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் தலைவர் எங்கெல்லாம் ஃபாரின் ட்ரிப்பு போகிறாரோ, மியூசிக் கான்சர்ட் போகிறாரோ, அந்தந்த நாட்டுடைய ஸ்பெஷலான வாத்திய கருவியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதை ஒரு மியூசியம் மாதிரியே அழகாக தலைவன்லாம் வச்சுருந்துருக்காரு. எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆட்களே பார்த்தீர்களா, இதுதான் அடிப்படைவாத இஸ்லாம், இந்த ராகுல் ஆனந்தாவிற்கு என்று புரிய போகிறது அப்படின்னு நம்ம ஆட்களும் ஃபயர் விட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம், இந்த செக்குலர் பேசக்கூடிய இந்துவை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அவரே என்னென்னா, அவர் அதையும் தாண்டி மனித உறவை பற்றிலாம் அவர் இப்போ பேசுகிறார். என்னென்னா, நீங்கள் யாராவது ஹார்மனி வரணும், அதாவது இந்து முஸ்லீம் உறவு பலப்படுத்துவதற்காக நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்கிறீர்களோ, ஒரு கட்டடம் கட்டுகிறீர்களோ, அது சம்பந்தமாக ஒரு நினைவு துணை எழுப்புகிறீர்கள் என்றால் சொல்லுங்கள். என் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த கருவிகளெல்லாம் எரிச்சாங்க, அந்த வீட்டெல்லாம் கொளுத்துறாங்க, அதனுடைய சாம்பலை நான் தருகிறேன், அந்த சாம்பலும் அதில் இருக்க வேண்டும், இதன் மூலமாவது அமைதி பெருக வேண்டும் அப்படின்லாம் அவர் ஒரு ஃபயர் விடுறார். ஏன்னா அதாவது சாதாரண இந்துவை விட இந்த செக்குலர் பேசக்கூடிய இந்து எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த இது பார்த்தோம். டாக்டரை ஒரு சில பேரை அதே போல் செஞ்சுருக்காங்க. இந்திரா காந்தியுடைய கல்ச்சுரல் சென்டர் கொளுத்தப்பட்டது பார்க்குறோம். இஸ்கான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். என்னென்னா, ஒரு இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவர் ஏதோ ஒரு உண்ணாவிரதம் இருக்கார். அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதே யாருன்னா இஸ்கான் ஒரு பக்தை அவருக்கு ஜூஸ் கொடுக்குறது மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இவர்களையெல்லாம் பாவம் நம்பி இருக்கிறாங்க.
ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவர் வந்து இதே மாதிரி நம்ம இருந்தோன்னா செக்குலராக இருந்தோன்னா நம்மளெல்லாம் இவங்க ஏற்றுப்பாங்கன்னு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க போல இருக்குது. அடிப்படையாத இஸ்லாம் அப்படியெல்லாம் ஏற்றுக்காதுங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்குது. ஒரே ஒரு 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 நம்பிக்கை, ஒரு கீற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தோன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. என்னென்னா, பல இடங்களில் இந்துக்கள் வந்து தங்க இராணுவத்தை, ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தா இராணுவத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களோடு சேர்ந்து நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கோஷம் சொல்லி அதை வந்து பல வீட்டெல்லாம் கொளுத்துறான் இல்லையா, அவனும் சந்தோஷமாக அந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த இராணுவத்தை முழுவதுமாக நம்ப முடியுமான்னு தெரில. அதனால் இப்போ இந்துக்கள் என்னென்னா நைட் ஆனால் தூங்குறதில்ல. இளைஞர்கள் பல இடங்களில் அவர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக அந்த சங்கரி பஜார் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல நிறைய இந்துக்களுடைய கடைகள் இருக்கிறது, இந்துக்களுடைய வீடு இருக்குது. நேற்று இரவுக்கு கூட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்கே வந்து கொளுத்த வந்திருக்காங்க. பிறகு அவர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி இந்து இளைஞர்கள் அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. இது போன்ற பல இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம். நீம்பரீரி, கமார்பாரா, அக்ஸா, தாங்கூர்கான், சாடர், இது போன்ற பல இடங்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்துக்களுக்கு எதிராக தீக்கிரையாகிற வீடுகள்லாம் தீக்கிரையான. ஆனாலும் பெரிய அளவில் நேற்று பங்களாதேஷ் டாக்காவில் வந்து பெரிய இந்துக்கள் எழுச்சி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதில் 8 அம்ச கோரிக்கைகளாக அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மைனாரிட்டிகளை வந்து திரும்ப அந்த ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த யூனூஸ் தலைமையிலான இன்டரிம் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத 8 அம்ச கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இந்துக்கள் இப்போ வெளியில் வந்து போராடவும் ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் மாதிரி நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ட்வீட்டும் இருக்குது. குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதை நீங்கள் அந்த அவங்களுக்கு எதிரான அட்ரோசிட்டியை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு யூனூஸ் அந்த அரசு இன்டரிம் அரசுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எங்கே நடந்தாலும் மனித குலத்திற்கே எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் இந்தியாவிலிருந்து குரல் கொடுக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாவது டாக்காவில், அதாவது குறிப்பாக பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்காக ஒரு ட்வீட்டு, அது ஒரு ஆள் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார். காசாவுக்கு எத்தனை ட்வீட்டுகள் ஜேர்னலிஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க. நவீஸ்குமாராக இருக்கட்டும், இந்த நடிகர்கள், திரைப்பட இது இருக்குது, விளையாட்டு வீரர்கள் எத்தனை ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக கொடுமைகளுக்கு எத்தனை பேர் ட்வீட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் 0 இருக்கு. காசாவுக்காக ட்வீட் போட்ட ராகுல் காந்தி இப்போது வரை பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஒரு குரலும் கொடுக்கலைங்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் இப்பொழுது தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் அச்சமூட்டக்கூடிய ஒரு வகையில் பெரிய அளவிலே இப்போ இந்திய எல்லைப்புற மாவட்டங்களில் அதிகமாக பங்களாதேஷ்லேருந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் இங்கே நம்ம கொடுத்துட்டா அந்த இந்துக்களோடு எப்படிப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமியர்களும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கக்கூடிய எச்சரிக்கையும் நமக்கு இருக்குது. அதனால் ஜஸ்ட் லைக் எல்லாரையும் திறந்து விட முடியாதுங்கிறது. அதனால தான் இப்போ பார்டர் ஏரியாவில் குறிப்பாக இந்த மாநிலங்களில் பங்களாதேஷ் அந்த பார்டரை கவனிக்கக்கூடிய வகையில் இப்போ உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்க. இவங்க அந்த பாதுகாப்பு பணி ப்ளஸ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை வழங்க வேண்டியக்கூடிய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நேற்று ஒரு ஸ்பெஷல் அதிகாரியும் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அச்சம் கொள்ளாமல் அங்கேயே இருப்பதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இந்திய அரசு செய்யுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது மூலம் பயந்துக்கிட்டு வரவங்கள அதை இந்துக்களுக்கு எப்படி பாதுகாப்பு நம்ம கொடுக்க போகிறோங்கிறதும் இருக்குது. இதற்கு பின்னால் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நாட்டில் என்ட்ரு ஆகிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணவும் இருக்குது. இது ஒரு டெலிகேட் பொசிஷன். ஆனாலும் இதை வந்து நம்ம இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப்புங்கிறது இந்தியா மட்டும்தான் இந்துக்களுக்கு. அதனால் அதுவும் இப்போ நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையோடு தான் வருவாங்க. ஒவ்வொரு இந்துவும் நம்மால் முயன்றது அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்னா ஒரு சமூக வலைதளங்களோ அவர்கள் பற்றிய செய்திகளை, உண்மையான செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா
பங்களாதேஷ் வரைக்கும் வந்துருச்சு. நாளைக்கு இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான வேலைகளையும் இங்கே பல அமைப்புகள் செய்ய தொடங்கி இருக்கிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அங்கே பல கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாம் பாடம் கேட்போம், வரலாற்றிலிருந்து பாடம் கற்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தி. இறுதி செய்தியாக ஈராக்கில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சார். பெண்ணின் திருமண வயது 9 என்றும் ஆணின் திருமண வயது 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே ஜூலையில் கொண்டு வர முயற்சி பண்ணி அது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆகஸ்டில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஈராக்கிலே இருக்கக்கூடிய பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பெண் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள்லாம் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த ஜூலை மாதமே இதை வந்து தாக்கல் பண்ணாங்க. அதுக்காகவே பல கண்டனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீண்டும் தாக்கல் செய்திருக்காங்க. இது வந்து எம்பி வந்து ராயித் அல் மலிகி அப்படிங்கிறவர் தான் இதை தாக்கல் செய்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை எதிர்க்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாப்புலேஷன் பற்றி கவலைப்படாதவங்க தான் இதெல்லாம் எதிர்ப்பாங்க. அதையும் தாண்டி இஸ்லாமிய நம்பிக்கையை கேள்வி கேட்பவர்கள் தான் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. 18 வயசில் இருந்ததை ஏன் 9ஆக குறைத்தார்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை தத்துவம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க தான் முடிவு பண்ணும். ஏன்னா அது சம்மந்தமாக பல கருத்துக்களை இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நான் சொன்னது மாதிரி இந்த எம்பி ராயித் அல் மலிகி இவர் யாருன்னா, ஏற்கனவே இவர் வந்து ஓமோசெக்ஸ், அது வந்து மிகப்பெரிய கொடும் குற்றம். அதாவது பாலின அறுவை சிகிச்சை செய்வது வந்து அதை விட கொடுமையானது, கொடூரமானது, இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்படின்னு ஏற்கனவே ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணவர் தான் அவர். இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு செக்குலர், அதாவது இன்னும் லிபரல் திங்கிங் இருக்கக்கூடிய இந்துக்கள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் அனைத்திற்கும் கருத்து சொல்லக்கூடிய, குறிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் கருத்து சொல்லக்கூடிய பல இஸ்லாமிய எம்பிஸு எம்எல்ஏஸ் எல்லாம் கூட உண்டு. தமிழ்நாட்டில் உண்டு, இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் உண்டு. இவங்கெல்லாம் இது சம்பந்தமாக என்ன கருத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுன்னு தெரில. இப்போ சமீபத்தில் பார்த்தா நீங்கள் இது ஈரானில் நேற்று கூட ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சிருக்காங்க. என்னென்னா புர்கா இல்லாமல் வந்து ஒரு பாட்டு பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அங்கே வந்து பெண்களை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் தஹ்ரீர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது ஈராக்கில். அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் அடிமைப்படுத்துவதுங்கிறது இந்த எராவோட முடியட்டும், இந்த காலகட்டத்தோடய முடிஞ்சிட்டோம். இனிமேல் வந்து பெண்களுக்கு விடுதலை, அவங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கிறது, வேலைக்கு போகிறது, அது மாதிரியான விஷயங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு போராடி இப்போ தான் போன இந்த வருட ஆரம்பத்தில் இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதற்குள்ளாகவே இது வந்து பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடியது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பல பெண்ணியக்க போராளிகளே சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, சட்டத்தின் மூலமாக பெண்களை அடிமைப்படுத்துவது அப்படின்னு அங்கே யானார் முகமது அப்படிங்கிற ஒரு பெண்ணியக்க போராளி அங்கே அவங்க சொல்கிறாங்க. இப்போது இது சம்பந்தமாக வேறு இது யாராவது கருத்து சொல்லுவாங்களா? ஏன்னா இது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால வேறு யாரும் சொல்ல மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு கரஸ்பாண்டிங்காக இந்தியாவில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 2021 அப்போ தான் ப்ரொப்போசல் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து இப்போது தான் அது நடைமுறைக்கு வரப்போகிறதான்னு. இங்கே வந்து பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தணும். இந்த 18ங்கிறதையே கூட இன்னும் உயர்த்தணும். பல இடங்களில் 16 நடக்குது. அது 18, 21 இந்த இதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் உயர்த்தணும் சஜஷன் பண்ணாங்க. அப்பொழுது உடனே பொங்கினார்கள் இங்கே இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் அப்படியே மையமாக இருந்தது. எதிர்த்தா பிரச்சனையாகும், எதிர்க்கலைன்னா பிரச்சனை ஆகணும் மையமாக இருந்து கொண்டு, ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அதில் எப்போவுமே அவங்க விஷம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து என்ன சொன்னதுன்னா, இது வந்து இஸ்லாமியருடைய பர்சனல் லா, அதை வந்து இது கேள்வி கேட்குறது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அதில் தலையிடுறது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் விவசாய போராட்டம் பெரிய அளவில் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இதை திசை திருப்புவதற்காக மத சம்பந்தமான, அதாவது பெண்களுக்கு, இது எல்லாருக்கும் சேர்த்தது தான், பெண்களுடைய திருமண வயதை அவங்கள படிப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விவசாய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே பாஜக அரசு செய்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க.
சமாஜ்வாதி கட்சியில் வந்து சைஃபுர் ரஹ்மான் பார்க்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னது தான் சூப்பர். இந்தியா வந்து ஏழ்மையான நாடு. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதன் மீது மண்ணள்ளி போடுகிறது பாஜக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்டி ஹசன், அவரும் சமாஜ்வாடியில் இருந்தவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாலே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இது வந்து எங்கள் மதத்துலேயும் இருக்குது. அப்புறம் இன்னொரு லாஜிக்காக அவர் வேறு கேள்வி கேட்குறாரு, 18 வயசு ஆனால் ஓட்டு போடணும், அது கடமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ 14-15 வயசில் கல்யாணம் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். சிபிஎம் பொலிட் பியூரோவில் இருந்த பிருந்தா காரத்து கூட இது இஸ்லாமியர்களை நசுக்குவது, எப்படி திருமண வயது, ஆனால் மற்ற இடங்களில் திருமணம் கடந்த உறவு பற்றி என்ன கருத்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் லிவிங் டுகெதருக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க, எல்ஜிபிடிக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எப்படி தேவையான விஷயத்தை மட்டும் இவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் செலக்டிவாக இருக்கிறாருங்கிறது. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் முற்போக்காக அவங்களுடைய உடல் ஆட்டிடியூடு, மருத்துவம் அனைத்து சார்ந்தும் ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு மதம் சார்ந்து பார்க்கக்கூடிய கட்சிகள் தான் பாஜகவை வந்து மதவாத கட்சின்னு சொல்லும். பிற்போக்குத்தனமாக இப்பொழுது ஈராக்கில் ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இதை எதிர்த்து ஏதாவது பேச போகிறாங்களா, இவர்கள் பேசுவார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அனைத்திலும் மதத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய, ஆனால் தங்களை முற்போக்குவாதிகளாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக இதற்கு குரல் கொடுக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்போ பல இடங்களில் ரிஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்குது. மிகவும் அடிப்படைவாத ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. சவுதி அரேபியாலேயே பல சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. பெண்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்று மத வழிபாட்டு கோயில்கள் இதெல்லாம் கூட அங்கே வர ஆரம்பித்திருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஈராக்கில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்த ஊர், ஆனால் இப்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்து இப்போ அங்கே வந்து மிகவும் பிற்போக்காக பழமைவாதம் அங்கே திரும்ப போயிட்டுருக்குங்கிறது தான் விஷயத்தை பார்க்குறோம். இது கண்டிக்கப்பட வேண்டியது. இதை வந்து உலக நாடுகளும் இதை பற்றி யோசிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க சொல்கிறது, எங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பிரிவுங்கிறது வேறு, இவர்களுக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புங்கிறது வேறு. இங்கே வந்து அதிகமாக போர் நடந்து நாங்கள் செத்து போயிருக்கிறோம், இதை காம்பன்சேட் பண்ணால், அதாவது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பெண்களை வந்து ஒரு பிள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினு, ஒரு மிஷினு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் 9 வயசு ஆக்கிட்டோன்னா 10-11 வயசுலேருந்து அந்த பிள்ளை பெற்று போட்டுச்சுன்னா ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ குழந்தை வைக்கும். ஆகவே இதை வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணிவிடுவோம், ஈக்குவல் பண்ணிவிடுவோம். நாளைக்கு எதுக்காக இந்த பாப்புலேஷன் பெருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஈரானோட சண்டை போட, அமெரிக்காவோட சண்டை போட, இதுக்கு தான். இது எந்த வகையில் சரி அப்படின்னா, அந்த மதத்தை சார்ந்தவர்களே இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்தால் தான் அங்கே அந்த மதத்துக்குள்ளார ரீஃபார்ம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. CTV நேயர்களுக்கு தெரியும், முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை CTV நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த்.